அரசு மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு நினைவு தூண் அமைத்திடு வழங்கிடு மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு வீட்டு மனை வழங்கிடு மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு வீட்டு மனை வழங்கிடு தமிழக அரசு தடுத்து நிறுத்து கூலிப்படை கொலைகளை அறிவித்திடு அன்பொடுமை மாவட்டமாக அறிவித்திடு தடுத்து நிறுத்து படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிடு அறிவித்திடு தொழில் நேர்மா அறிவித்திடு மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை வழங்கிடு வீர வணக்கம் மரணி போராளிகளுக்கு வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் தமிழக அரசு அமைத்திடு போராளிகளின் நினைவு தூண் அமைத்திடு வீர வணக்கம் மாஞ்சோலை தொழிலாளர்களின் கூலி உயர்வு கேட்டதற்காக 17 போராளிகளை அடித்தே படுகொலை செய்த அரசு பயங்கரவாதத்தை கண்டிக்கின்றோம்
கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் மாஞ்சோலை தொழிலாளர்களின் மாஞ்சோலை தொழிலாளர்களின் ஆள் உரிமையை மீட்டெடுக்க வருகின்றோம் ஆள் உரிமை பேரணியாக விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம் தமிழக அரசே கவனம் செலுத்து மாஞ்சோலை தொழிலாளர்கள் மீது கவனம் செலுத்து தமிழக அரசே கவனம் செலுத்து வஞ்சிக்காதே மாஞ்சோலை தொழிலாளர்களை வஞ்சிக்காதே எடுத்து நடத்து மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசே எடுத்து நடத்து கேட்கின்றோம் மண்ணின் மைந்தர்கள் கேட்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கேட்கின்றோம் வீர வணக்கம் தாமிரபரணி போராளிகளுக்கு வீரன் விக்னேஷுக்கு சகோதரி ரத்னமேரிக்கு ஆலை யூத்து ஜோஸ்பினுக்கு சீதை குறிச்சி அந்தோணிக்கு உத்தரநேரி சஞ்சீவிக்கு ரத்தினசாமி ராஜுக்கு முருகன் ஆறுமுகத்துக்கு சீலன் மின்னாசி மாணிக்கம் குட்டி வேலாயுதம் அப்துல் ரகுமான் ஆனவாஸ் ஜெய்சங்கர் ஆகிய 17 பேருக்கு வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் தமிழக அரசே அமைத்திடு தாமிரபரணி போராளிகளின் நினைவுக்கூர் தமிழக அரசே அமைத்திடு வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகள்
கண்ட போராளிகள் அனைவருக்கும் வீர வணக்கம். அனைவருக்கும் வீர வணக்கம். கட்டுப்படுத்து 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 மாவட்டங்களில் நடக்கின்ற மாவட்டங்களில் நடக்கின்ற சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்து. காவல்துறையே தடுத்து நிறுத்து. வேடிக்கை பார்க்காதே. சாதிய படுகொலைகளை வேடிக்கை பார்க்காதே. காவல்துறையே வேடிக்கை பார்க்காதே. வீர வணக்கம். தாமிரபரணி போராளிகளுக்கு வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் பாதுகாப்பு. எப்போது நிகழ்வு அப்படி ரவுண்டா நினைங்க. அப்படி ரவுண்டா வாங்க எல்லாரும். நீங்க இப்படி கொஞ்சம் போன் எடுத்துக்கணும். அனுப்புங்க கொஞ்சம் அனுப்பு தலைவரை. வரக்கூடிய வண்டி போட்டோம். தோழர்களே, மாஞ்சோலை தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டதற்காக 1999ஆம் ஆண்டு அரச பயங்கரவாதத்தால் 17 பேர் படுகொலையானார்கள். அந்த படுகொலை நடந்த ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த போராளிகளுக்கு தாமிரபரணி நதிக்கரையில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி மற்றும் வீர வணக்கம் செலுத்தி வருவார். இந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் நம்முடைய தலைவர் இருக்க வேண்டியிருப்பதனால், நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருப்பதனால் நம்முடைய தலைவர் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதனால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாநில செயலாளர் அண்ணன் பனையூர் பாபு அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். நமது கட்சியின் மாநில நிர்வாகிகள், முன்னணி தலைவர்கள் பலரும் இன்றைக்கு தாமிரபரணி போராளிகளுக்கு தாமிரபரணி ஆற்றங்கரையில் நதிக்கரையில் அஞ்சலி செலுத்த இருக்கின்றோம். இதை நினைவுகூரும் விதமாகவும் தாமிரபரணி போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் வகையிலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாநில செயலாளர் ஒரு மதிப்பிற்குரிய அண்ணன் பனையூர் பாபு அவர்கள் நம்மிடையே உரை நிகழ்த்திய பிறகு அனைவரும் கட்டுக்கோப்பாய் காவல்துறை அதிகாரிகள் என்ன வழிகாட்டுதல் வழங்குகிறார்களோ, நம்முடைய பொறுப்பாளர்கள், நெல்லை மாவட்ட பொறுப்பாளர்கள் என்ன வழிகாட்டுதல் வழங்குகிறார்களோ அதற்கு ஏற்றவாறு தாமிரபரணி நதிக்கரையில் இந்த போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீரவணக்கம் செலுத்துவோம். தற்போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பனையூர் பாபு அவர்கள் வீரவணக்க உரை ஆற்றுவார். மாஞ்சோலை தோட்டத்தினுடைய படுகொலை, அந்த படுகொலையை கண்டித்து இன்று 25ஆம் ஆண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய
மகத்தான தலைவர் எழுச்சி தமிழருடைய சார்பிலும் தலைவரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கிறோம். மக்கள் தோட்டவர்கள் குறைந்தபட்ச ஊதிய கட்டத்திற்காகவும் பெண்கள் ஆண்களுக்கும் போலீஸுடைய பயங்கரவாத அடிப்படையில் இந்த தாமிரபரணி ஆட்சியிலே அவர்களை 2 கரை ஓரம் நீந்த விட்டு அடித்து அது திட்டமிட்ட ஒரு படுகொலை. அதாவது பச்சிடம் குழந்தைகளுக்கு பார்க்காத படுகொலையை இந்த அரசு பயணம் செய்திருக்கிறது. அதை விடுதலை சிறுத்தை கட்சி சார்பிலே உண்மையாக கண்டிக்கிறோம். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். அது விடுதலை சிறுத்தை கட்சியின் வேண்டுகோளான இந்த இன்னும் அந்த போராளிகளுக்கு ஒரு நினைவு தூண் அமைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இங்கே சமீப காலமாக தொடர்ந்து சாதிய வன்கொடுமை மிக தாண்டவமாடிக் கொண்டிருக்கிறது. அதை ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி அதை தடுத்து நிற்பாட்ட வேண்டும் என்று எங்களுடைய மகத்தான தலைவர் பலமுறை கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்களும் சட்டமன்றத்தில் அதை பற்றி வலியுறுத்தியிருக்கிறோம். ஆனால் தயவு செய்து கனிவுடன் இந்த மக்களை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கனிவுள்ளத்தோடு கோரிக்கையை ஏற்றி தனி சிறப்பு சட்டத்தை ஏற்றி இந்த சாதிய வன்கொடுமைகளை தடுத்து நிற்பாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல காவல்துறைக்கு ஒரு மனிதாபிமான ஒரு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு தனி அதாவது பள்ளிக்கூட மாணவர்களுக்கு அளிக்க ஒரு கல்வி அறிவு போல அவங்களுக்கு மனிதநேயம் மிக்க ஜனநாயக கடமாற்றக்கூடிய வகையிலே அவங்களுக்கு ஒரு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல தொடர்ந்து இந்த பகுதியில் இப்போ கடந்த மாதம் பரமக்குடி அருகிலே காலனி குடியிருப்புக்குள்ள ஒரு தண்ணீர் தொட்டியை உடைச்சிருக்கிறாங்க. அந்த உடைச்ச தண்ணீர் தொட்டியை உடைச்ச மேலே வழக்கு போட்டாங்க. நம்ம அந்த தம்பிகள் மேலே ஒரு 15 பேர் மேலே 13 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அதை நாளைக்கு ஒரு கடன் ஆர்ப்பாட்டம் நாளைக்கு கடன் ஆர்ப்பாட்டம் இருக்கு. அந்த கடன் ஆர்ப்பாட்டத்தில் அவர் தலைவரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் பெருமளவில் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் இறந்து அரசு பயங்கரவாதம் என்று சொல்லுகின்ற ஒரு உரிமைக்காக, மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருடைய உரிமைக்காக மனு கொடுக்க செல்வதற்காக பேரணியாக சென்ற பொழுது மிகப்பெரிய ஆயுதங்களால் போலீஸ் காவல்துறை தாக்குதலால் அந்த தாமிரபரணி ஆற்றில் விழுந்து அவர்களை லத்தி சார்ஜ் என்ற பெயரில் அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். அதிலே ஒரு நீச்சல் வீரர் உட்பட இறந்திருக்கிறார். ஆனால் அரசு கொடுக்கின்ற அந்த தகவல் அறிக்கை அவர்கள் நீச்சல் தெரியாமல் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். தயவு செய்து இதை காவல்துறை இந்த மாதிரி போக்கை கைவிட வேண்டும். ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக, அன்றைக்கு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருடைய உரிமைக்காக போராடி அவர்களுடைய சம்பள உயர்வுக்காக தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது கூட மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அல்லல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு குடியிருக்கிற வீட்டில் மின்சார வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழக அரசு உடனடியாக அதை கவனம் செலுத்தி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளிய பிரச்சனையை தொழிலாளர் நல வாரியம் கையில எடுத்து இந்திய அரசே, மாநில அரசே அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருடைய பிரச்சனையை நீங்களே அந்த தேயிலை தோட்டத்தை நடத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் கோரிக்கையாக, விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கையாக, எழுச்சி தமிழர் அவர்களுடைய கோரிக்கையாக இதை வைக்கிறோம். இந்த நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் நினைவு அஞ்சலி செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் முன்னாடி வீர வணக்கம் வீர வணக்கம் தொழிலாளர்களுக்கு போராளிகளுக்கு போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு ஆங்கில பரணி போராளிகளின் எடுத்து நடத்து மாஞ்சோலை எஸ்டேட்டை எடுத்து நடத்து நிர்வாகத்தோடு மாஞ்சோலையை இணைத்திடு தமிழக அரசே இணைத்திடு தமிழக அரசே தமிழக அரசே ஆங்கில பரணி போராளிகளுக்கு மாஞ்சோலை மக்களின் உரிமை போராட்டத்திற்கு பேரணியில் வருகிறோம் சிறுத்தைகள் வருகிறோம் அறிவித்திடு தமிழக அரசு அறிவித்திடு மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை டான்டியோடு இணைத்திடு அலட்சியம் காட்டாதே பட்டியலின மக்களை கோரிக்கைகளை செவிசாய்க்காமல் அரசுக்கு எச்சரிக்கை விடுகிறோம். தமிழக அரசு நியாயம் தானா 100 ஆண்டுகள் 5 தலைமுறை இருந்த மாஞ்சோலை மக்களை அப்புறப்படுத்துவது நியாயம் தானா? மாவட்ட ஆட்சித்தலைவர் மாஞ்சோலை மக்களுக்கு எதிரான அறிக்கை சமர்ப்பித்த மாஞ்சோலை மக்களுக்கு எதிராக அறிக்கை சமர்ப்பித்த மாவட்ட ஆட்சித்தலைவரை
விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட வாழ் உரிமை பேரணி சென்னை நோக்கி கிளம்பும். சென்ட் ஜார்ஜ் கோட்டையை எழுச்சி தமிழர் தலைமையில விடுதலை சிறுத்தைகள் அணிதிரள்வோம். அறிவித்துடு தமிழக அரசு அறிவித்துடு மாஞ்சோலை மக்களின் விடுதலை உரிமை போராட்டத்தை முதன்மை கோரிக்கையான 5 ஏக்கர் நிலத்தை மாஞ்சோலை மக்களுக்கு தமிழக அரசே வழங்கிடு. 1999 காவல்துறை படுகொலையால் 17 தமிழக படுகொலையால் போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். தமிழர் ஆணைக்கு இணங்க தமிழர் ஆணைக்கு இணங்க பனையூர் பாபு எம்எல்ஏ அணி திரண்டு விடுதலை சிறுத்தைகள் வருகிறோம். கண்டிக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாஞ்சோலை மக்களுக்கு எதிரான அறிக்கையை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பெரியாருக்கு அண்ணன் நிக்க சொன்னாங்க. உரிமையை வஞ்சிக்காது. அறிவித்து விடு. மாஞ்சோலை மக்களுக்கு நிலத்தை வழங்க அரசு அறிவித்து விடு. வீர வணக்கம். காவல்துறையில் சாட்சி 17 தேயிலை தோட்ட உயிர் வலி வாங்கிய போராளிகளின் வாழ் உரிமை போராட்டம்
இது அங்கேயே ரிப்போர்ட்டர்ஸ் காத்தினா நம்மள வேற இங்க போக சொல்றேன் அங்க போங்க இங்க வாங்க ஏனா கொஞ்சம் வீர வணக்கம் 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 தாமிரபரணி போராளிகளுக்கு தாமிரபரணி போராளிகளுக்கு தாமிரபரணி போராளிகளுக்கு தாமிரபரணி போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் தமிழக அரசே 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 அமைத்துக் கொடு 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 சிறுத்தைகளின் கோரிக்கையான சிறுத்தைகளின் கோரிக்கையான சிறுத்தைகளின் கோரிக்கையான சிறுத்தைகளின் கோரிக்கையான நினைவு தூண் அமைத்துக் கொடு நினைவு தூண் அமைத்துக் கொடு தாமிரபரணி போராளிகளின் தாமிரபரணி போராளிகளின் தாமிரபரணி போராளிகளின் தாமிரபரணி போராளிகளின் நினைவாக நினைவு தூண் நினைவாக நினைவு தூண் நினைவாக நினைவு தூண் நினைவாக நினைவு தூண் தாமிரபரணி நதியினிலே தாமிரபரணி நதியிலே தாமிரபரணி நதியினிலே தாமிரபரணி நதியினிலே அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு தமிழக அரசே அமைத்துக் கொடு தமிழக அரசே அமைத்துக் கொடு கேட்கின்றோம் 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 விடுதலை சிறுத்தைகள் கேட்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கேட்கின்றோம் எழுச்சி தமிழர் தம்பிகள் எழுச்சி தமிழர் தம்பிகள் உரிமையோடு கேட்கின்றோம் உரிமையோடு கேட்கின்றோம் அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு ஆண்டுதோறும் கோரிக்கையாக ஆண்டுதோறும் கோரிக்கையாக ஆண்டுதோறும் கோரிக்கையாக ஆண்டுதோறும் கோரிக்கையாக விடுதலை சிறுத்தைகள் முழங்குகின்றோம் விடுதலை சிறுத்தைகள் முழங்குகின்றோம் விடுதலை சிறுத்தைகள் முழங்குகின்றோம் விடுதலை சிறுத்தைகள் முழங்குகின்றோம் தாமிரபரணி போராளிகளுக்கு தாமிரபரணி போராளிகளுக்கு தாமிரபரணி போராளிகளுக்கு தாமிரபரணி போராளிகளுக்கு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நினைவு தூண் அமைத்திடு நினைவு தூண் அமைத்திடு நினைவு தூண் அமைத்திடு நினைவு தூண் அமைத்திடு வீர வணக்கம் 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 கூலி உயர்வு கேட்டதற்காக கூலி உயர்வு கேட்டதற்காக கூலி
உயர்வு கேட்டதற்காக கூலி உயர்வு கேட்டதற்காக அரச பயங்கரவாதத்தால் அரச பயங்கரவாதத்தால் அரச பயங்கரவாதத்தால் அரச பயங்கரவாதத்தால் படுகொலையான 17 பேருக்கும் படுகொலையான 17 பேருக்கும் படுகொலையான 17 பேருக்கும் படுகொலையான 17 பேருக்கும் தாமிரபரணி போராளிகளுக்கும் தாமிரபரணி போராளிகளுக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் கிழக்கு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் ஏறி எடுக்க Gracias.